கல்யாணம் ஆகி இத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு சார். எங்கள் வீட்டில் மழலை சத்தம் இல்லை, போகாத கோயில் இல்லை, குளிக்காத குளம் இல்லை, செய்யாத பரிகாரங்கள் இல்லை, பார்க்காத மருத்துவர்கள் இல்லை, சாப்பிடாத மருந்துகள் இல்லை அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது, பிரார்த்தனை வீண் போகாது. இறைவன் உங்கள் பிரார்த்தனையை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். என்னென்னா நம்ம உரிய நேரத்தில் உரிய வகையில் அந்த இதை பண்ணலை, அவ்வளோதான். கவலைப்படாதீங்க. தொட்டியத்தில் சடை சுவாமிகள் சித்தர் சமாதின்னு ஒன்று இருக்குது, ரோட்டோரத்துலேயே இருக்குது. நாமெல்லாம் எவ்வளவோ வீடு கட்டி சொகுசாக வாழ்கிறோம். ஆனால் இந்த உலகத்துக்காகவே வாழ்கிறவர்கள் மகான்கள். அவங்களுக்கு வானமே கூரை. பெருசாக யாருக்கிட்டையும் எதுவும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. பிறந்த ஊர் பேர், அம்மா அப்பா பேர் எதுவுமே சொல்லிக்க மாட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் இறைவனின் அம்சம். இறைவனுக்கு போய் அம்மா அப்பா பேர் எப்படி சொல்கிறதுங்க? அவர்கள்லாம் நமக்காகவே வாழ்ந்தவர்கள். வாழ்கிற பொழுது நம்ம கண்டுக்காமல் இருப்போம். ஏன்னா அவங்க பிச்சைக்காரனை போல, பேயரை போல, பித்தரை போல இருப்பாங்க. அது நம்மளுடைய அனுபவத்தில் தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். தொட்டியம் அந்த இடத்துல சடை சுவாமிகள் ஐயா அவர்கள் ஜீவசமாதி ஆகியிருக்காங்க, ரோட்டு ஓரத்துலேயே. பௌர்ணமி அன்னைக்கோ அமாவாசை அன்னைக்கோ இல்லை உங்களுக்கு எப்போ விருப்பமோ சென்று ஒரு நெய் தீபம் வாங்கி, ஒரு அந்த லிங்கம் வச்சுருக்கிறாங்க, அந்த இடத்துல ஒரு வில்வத்தலையோ இல்லை உங்களுக்கு எது பிரியமோ வாங்கி கொடுங்க. மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்படி ரோட்டு ஓரத்தில் இருக்கிற மகான்களுடைய ஜீவசமாதிகள் மிகவும் வலிமை பெற்றவை. சனி பகவானுடைய பூரண அருள் பெற்றவை, புதன் பகவானுடைய பூரண அருள் பெற்றவை. சாலை ஓரத்தில் இருக்கு இல்லைங்களா, சூரியனுடைய அருள் பெற்றவை. கவனியுங்கள், எண்ணியவாறு வழிபடுங்கள், எண்ணிலா செல்வம் அடையுங்கள், குழந்தை பாக்கியம் நிச்சயம் ஏற்படும்.